ரூரல் ஏரியாவில் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாப் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் அதுக்கான ப்ராசஸ் என்னது, என்ன பண்ணணும், என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் வந்து தெரியறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜில் நீங்கள் பிடெக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஷார்ட் வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நீங்கள் +2 முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறத விட +2 படிக்கும் போதே உங்களுக்கு JEE மெயின் அப்படிங்கிற எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு JEE மெயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜாயின்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை, ஜான்வரி ஏப்ரல் 2 தடவை கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. 2 டைமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 செஷனுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2ல் எது பெஸ்ட்டு ஸ்கோராக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 லட்சம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா JEE அட்வான்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் JEE அட்வான்ஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ JEE மெயினில் மட்டும் ஓரளவு நல்ல மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் NIT IIIT மாதிரியான காலேஜ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது JEE மெயினும் ஓரளவு நல்ல மார்க் வச்சுருந்து ரேங்க் லிஸ்ட்டில் ஒரு 2 லட்சம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து JEE அட்வான்ஸ்க்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா JEE அட்வான்ஸை எழுதி அதிலே நல்ல ஸ்கோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா IIT மாதிரியான காலேஜில் அட்மிஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். IIT பொறுத்தவரையும் உங்களுக்கு மெட்ராஸில் இருக்குது. NIT பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்குது. தமிழ்நாடு நியர்பை அப்படின்னா புதுச்சேரியில் இருக்குது. NIT வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் சிலபஸ் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸ்டேட் போர்ட் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இந்த மாதிரியான எக்ஸாமில் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல காலேஜில் நல்ல ஒரு ரெப்புடேஷனோடு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான வீடியோலாம் ரூரல் ஏரியாவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் சேஞ்சுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.